புடவை கட்டுறது வயசாது. ஸ்கூல் பேக் தூக்கிட்டு ஸ்கூலுக்கு போக வேண்டிய வயசு. கஷ்டமா இருக்கு எனக்கு. அதான் கிடக்கிறது. கவ்வோரி பயலுடா. குதிரையில மேய்ச்சலாம் போல் இருக்கு, இவங்கள மேய்க்கிறது. கிடக்கிறதெல்லாம் புடவை கட்டிட்டு இதெல்லாம் பண்ணிக்கிறதுக்கு. படிக்க வேண்டிய வயசுல படிக்க வேண்டியதானே. யார் இவரு? ஏன் இவ்வளவு கோவமா இருக்காரு? அந்த அநியாயத்தை ஏன் கேக்குறீங்க? உனக்கு என்ன பிரச்சனை? ஸ்கூலுக்கு போகும்போது படிக்க வேண்டியதானே. சொன்னா தீத்துற போறியா? என்னால முடிஞ்சதை செய்யறேன், சொல்லுங்க. படிக்கணும் தான் ஆசைங்க மேடம். எனக்கு லா படிக்கணும் தான் ஆசை. ஒழுங்காதான் ஸ்கூல் போயிட்டு இருந்தேன். நம்புறது மாதிரி இல்லையே. ப்ரூவ் பண்ணா நம்புவியா? ஒழுங்காதான் ஸ்கூல் போயிட்டு இருந்தேன். லவ் மேட்டரும் வீட்டுக்கு தெரியும். என் வாயில இருந்து கெட்ட வார்த்தை வரும். லவ் மேட்டர் பண்ணிக்கோ சொன்னாங்களா வீட்ல? வீட்ல எல்லாம் படிக்கும் போது லவ் பண்ணா படிக்க முடியுமா? இப்ப நான் என்ன உங்களை சொல்றது? நீ பண்ணாத, இந்த மாதிரி படிக்கிற வயசுல எதுக்கு பண்ற அப்படி இப்படின்னு சொன்னாங்க. எப்படி அந்த பையனை பழக்கம்? இது ஒரு நல்ல கேள்வி. பதில சொல்றா. வீடு கூட்டு குருத்தனம் இருக்கும் போது கீழே வீட்டு பக்கத்துலயே இருக்கிற கூட. என் வாழ்க்கையில இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கும், எனக்கே தெரியல. என்ன வயசு பையனுக்கு? 22. நல்ல பையனா? எப்படி தெரியும் உனக்கு? எனக்கு 10th படிக்கும் போது 10th படிக்கிறது எல்லாம் தேவையா உனக்கு? பாரு, செய்யறதையும் செஞ்சு விட்டு குடிக்கிறத பாரு. சொல்றா, என்ன நம்ம பேசுறா, ஏதாவது பேசுறா. பட் அவனை இவ்வளவு சீரோ கட்டினு கூட ஏம் கிடையாது. யாரு டார்ச்சர் கொடுத்தாங்க? இவங்க தான் டார்ச்சர் கொடுத்தது. என்னடி கலர் கலரா ரீலா விடுற? ஏய், ஜனங்களே பாத்துக்குங்க. சரி, டார்ச்சர்னா என்ன சொல்ற? இல்ல லவ் மேட்டர் பத்தி தெரிஞ்சா சரிமா லவ் பண்ணன்னு விடுவாங்களா? பின்றால நிறைய போறான்டா. நீ அந்த பையனை லவ் பண்றதா போயிட்டு வராத. 2ல ஒரு 3 ஸ்கூல் கிளம்பிட்டு 2ல ஒரு முடிவு பண்ணிட்டு வா. பாவம் மோத்த பாரு எவ்வளவு வாடி போச்சு. மண்டையில அறிவில்ல உனக்கு? உண்மையாலுங்க சரி, அப்ப என்ன சொல்லணும்னு நினைச்ச? வீட்லயே இருந்துக்கோ, லவ் பண்ணிக்கோ சொல்லணுமா? என்ன பண்ணும் நினைக்கிற நீ? படிக்கிறா பொண்ணு, ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க, கஷ்டப்படுறாருல உங்க அப்பா. போயிட்டு ஒழுங்கா வான்னு சொல்றது ஒரு தப்பா மேடம்? என்னமா பண்றீங்க? சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? காப்பகத்துல இருந்து உங்க அம்மாவை கூப்பிட்டு நான் வீட்டுக்கு வரேன்னு சொன்னது உண்மையா? காப்பகத்துல இருந்தா வந்து இப்ப நான் என்ன உங்களை சொல்றது? சொன்னேன் ஸ்கூல் கான்ஃபரன்ஸ் சொன்னாங்க மேம். ஸ்கூல் கான்ஃபரன்ஸ் சொன்னா சரி வீட்டுக்கு காப்பகத்துல இருந்து ஸ்கூலுக்கு போக வேண்டியதானே? நீ தான் தைரியமான ஆளத்தை சொல்லு. சொல்றா. இந்த குரூப் என்ற எதுவுமே இல்லைங்க. அங்க இருக்கிற சேஃப்டி என்னது? என்ன சேஃப்டி இல்ல அங்க? தெரியாளா உடம்பு இரும்பாக்கிக்கடா, அடமலா ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது. சரியில்லை. ஓ, நீ மத்த பசங்க எல்லாம் சரியில்லைன்னு நீ சொல்ற. சொல்லிக்கோ, இதுக்காக நான் வெக்கப்பட மாட்டேன், வேதனைப்பட மாட்டேன், துக்கப்பட மாட்டேன், துயரப்பட மாட்டேன்டா. கோர்ட்ல என்ன சொன்ன அப்பா பத்தி? விஷம் கொடுப்பாரு, விஷம் கொடுப்பாரு. கடவுளே, உன்னை பெத்தெடுக்கவா திருப்பதிக்கு மேலேயும் கீழே ஏறி இறங்கணும்? திடீர்னு எதுக்கு அம்மாவை கூப்பிட்டு வீட்டுக்கு வரேன்னு சொன்னேன் ஒரு நாள்ல? படிக்கணும்னு சொல்லி வந்தேங்க மேம். அவன் போய் சொல்றான் ரெஃப்ரி, அவன் போய் சொல்றான். அது மிகவும் ஆபத்தான மிருகம். போய் அந்த பையனோட காப்பகத்துல இருந்து அந்த பையனோட பேச முடியாது. கரெக்டா கேட்டுட்டா. என்னப்பா கல்யாணம் பண்ணுறது வயசாப்பா அது? திருந்த மாட்டீங்கல்ல? திருந்த மாட்டேன். திருத்தண்டா. அமெரிக்கால 40 வயசுக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்றாங்களாம். ஏன்னா அப்பதான் தெளிவா இருக்கு. ஆமா, மறந்தே போச்சுடா. அவர் மேல தப்பு இல்லைங்க மேம். நான் தான் பிளாக்மெயில் பண்ணி கூட்டிட்டு சும்மா இருமா. சப்போர்ட் வாய் முடி சும்மா இருக்கியா? சரி, செஞ்சு எடுத்து குடிக்கிறா நீ. வேணாம். ஒரு விஷயம் கேட்டா உண்மையை சொல்லுவீங்களா? உங்க தங்கச்சி இவங்க பண்ண மாதிரி பண்ணிருந்தா உங்களுக்கு கோவம் வராது? உண்மையான क्वेश्चनங்க. இத நீங்க கேட்கலனா நானே கேட்டிருப்பேன். சேர்த்து தான் மேம் வச்சிருவோம். சேர்த்து வைப்பீங்களா? மனசாட்சி இல்லாம பேசக்கூடாது. உங்களுக்கு ஒரு நியாயம், மத்தவங்களுக்கு ஒரு நியாயம் கிடையாது. எப்படி பேசினாலும் கேட்டு போறானே. ஒரு கல்யாணம் பண்ணிக்கலாம் நான் கூப்பிடவே இல்லையா மேடம்? அப்புறம் நான் எவ்வளவு சொன்ன அட்வைஸ் பண்ணேன். என்ன அட்வைஸ்? இதெல்லாம் ஒரு பெருமையா பாஸ்? எனக்கு பெருமைடா எருமை. மேரேஜ் பண்ணிடலாம். எனக்கு 2 தங்கச்சி இருக்கு. நான் அப்புறம் அவங்கள மேரேஜ் பண்ணி வச்சுட்டு நான் அம்மாட்ட பேசுறேன் அப்படின்னா நல்லவன் பேருக்கு நாள் ஆகும்.
அவசரப்பட்டு எந்த முடிவுக்கு வராதீங்க. அது வரைக்கும் நான் ஊரோட இருக்க மாட்டேன் பரவாயில்லையா அப்படின்னா இவங்களா இந்த பொண்ணுங்க பண்றது இன்னொரு தப்பு இது. ஆவதம் பெண்ணால் ஐவதம் பெண்ணால் ஏன் சொன்னாங்க? ஒரு பொண்ணு நினைச்சா எதை வேணாலும் சாதிக்கலாங்க. அப்ப செத்துறா மட்டும் யார் காரணம்? நான் லவ் பண்ணப்ப எனக்கு உண்மையா உண்மையா எதா இருந்தாலும் தீர விசாரிச்சுட்டு முடிவெடுங்க. எதுக்கு நீ அந்த மாதிரி அந்த பையனை கட்டாயப்படுத்தின? எதுக்கு அந்த மாதிரி எமோஷனலா பிளாக்மெயில் பண்றீங்க? ஐயோக்கிய பயலே, ச்சே, இவனால நமக்கு கண்ட கட்ட ஆரம்பிச்சிருச்சே. நிஜமாவே நீங்க அட்வைஸ் பண்ணீங்களா? உண்மையில அவளே அட்வைஸ் தான் மேம் பண்ணாங்களே. பேசாதடா, படிக்காத தற்குறிப்பேல. நாங்களா என்ன கேக்குறேன், இவ்வளவு தூரம் நீங்க அட்வைஸ் பண்ணீங்கல்ல, உங்க பெத்தவங்கள்ட்ட போய் பேச வேண்டியதானே? உங்க இது ஒரு நல்ல கேள்வி. பதில சொல்றா. அந்த பையன் நியாயமா தான் பேசுறாங்க. ஒரு நிமிஷம் அந்த பையன் நியாயமா தான் பேசுறான். சொல்லுப்பா. ஏசப்பா கோட்டான கோட்டி நன்றி. ஏசப்பா கோட்டான கோட்டி நன்றி. எங்க அவங்க சைடுல வந்து வரும்போதெல்லாம் நியாயமா பேச மாட்டாரு. இவர் வரும்போதெல்லாம் அடி கேக்குறாரு. இப்ப சொல்லுப்பா, இப்ப உங்க நியாயத்தை சொல்லுங்க. ஏன் இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணீங்க? அந்த பொண்ணுக்கு வயசு இல்ல. சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். கட்டாயப்படுத்தி மதம் மாத்திரா. முஸ்லிமா மாத்தினா அப்ப கல்யாணம் பண்றாங்களா? இந்துவா மாத்திரம் போது கல்யாணம் பண்ண மாட்டாங்களா? தப்பு இல்ல, அதுல என்ன தப்பு? சாந்தகுமார் உங்க தரப்பு சொல்லுங்க. என் சைடுல 1% கூட தப்பு நான் இல்லை இல்லை, நீ என்ன விளக்கம் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள என் மனம் மறுக்கின்றது. அந்த பொண்ணு மேல தப்பு சொல்ல. பெத்தவங்க என்ன பண்ண, அட்வைஸ் பண்ணி பாசத்தை தான் மேல் கொண்டு காட்டணும். இப்படியே பேசிட்டு இருந்தா உனக்கு பைத்தியம் தானா பிடிக்கும்? பைத்தியம். வெளியெல்லாம் போவோம். ஒரு 2.5 வருஷம் 3 எங்க வெளிய போவீங்க? பீச் தியேட்டர்னு போவோம். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. எத்தனை வயசு? லவ் பண்ணும்போது. எத்தனை வயசு? எத்தனை வருஷம் முன்னாடி? இப்ப 1 இயர் முன்னாடி. ஏன்பா என்னப்பா இந்த துரு பிடிச்ச தலையன் பச்சையா புளிவிட்டு போறா? போய் சொல்லக்கூடாது. உண்மையில 1 இயர் பேசக்கூடாது. பேசக்கூடாது. நீ என்னடா சொல்றது? சொல்ற எங்களுக்கு தெரியும். நீ 1 இயர் முன்னாடில இருந்து. அப்போ 2 வருஷம் ஆச்சு. 2 வருஷம் ஆயிடுச்சு. அப்ப அவ 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது. குளுக்கோஸ் அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிற புள்ளைய கூட்டிட்டு நீ தியேட்டருக்கு போவ. நாங்கெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்கோம். தியேட்டருக்கு போக மாட்டோமா? இவர்தான், இவருக்கு இதான் வேலை. 10th முச்சி எங்கேயுமே போக மாட்டாங்க. அப்ப 10th பப்ளிக் படிக்கிறப்ப எனக்கு அறிவு இருக்காதா மேடம்? ஒரு அத்மாக்கு யோக்கியமான பையனை ஒரு செகண்ட்ல தப்பா ஃபீல் பண்ணிட்டேன் மேடம். +1 படிக்கும் போது தியேட்டர் அதே beach. தப்பு, அதே பெரிய தப்பு. வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. தியேட்டர் பீச்சுக்கு போனா பெத்தவங்க பார்த்துட்டு சும்மா இருப்பாங்க? எனக்கே ரத்தம் கொதிக்குது. என்னுடைய ரத்தம் கொதிக்குதே, முடியல, என்னால முடியல. அதுக்கேத்த மாதிரி அடிச்சிருக்காரு அன்னைக்கு அவர். அவங்க ஆமா, தியேட்டர் பீச்னு சுத்தினா அடிக்காம என்ன பண்ணுவாங்க? ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே, நான் என்ன பண்ணுவேன்? ஒரு நிமிஷம், தியேட்டருக்கு போகும்போது செலவுக்கு பாப்கார்ன் வாங்குறதுக்கு 100 ரூபாய் வச்சுக்கொண்டு கொடுப்பாங்களா? போடுங்க போடுங்க. இது செலவுக்கு வச்சுக்க. 100 ரூபாடா, பார்த்து செலவு பண்ணு. குழந்தை பொண்ணு கொண்டு போய் தாலி கட்டி இருக்கீங்க, எப்படி எரியும் தெரியுமா? நல்லா இருக்க மாட்டானா? நீ டிக்டாக் பண்ற நல்லா இருக்க மாட்டானா தம்பி? நல்லாவே இருக்க மாட்டான். அவளை விட உனக்கு வயசு 2 வயசு ஜாஸ்தி. நான் சொல்றது உனக்கு புரியுதாப்பா? புரியுதா? ஒரஞ்சது. இப்ப சொல்ற கேரண்டி கொடுப்பாங்க. 100% அந்த பொண்ணை இன்னொரு இடத்துல கட்டி வைக்க மாட்டாங்க. இதெல்லாம் நீ தனியா பிளான் பண்றியா இல்ல ஆளுங்களை வச்சு எழுதுறியா? மேடம் இத பாருங்க, அந்த பையன்ட்ட நான் ஒரு வாக்குறுதி கொடுத்தேன்னா அது கரெக்டா இருக்கணும். 3 வேளை சோத்துக்காக 3ஆம் முறை கமலை விட அதிகமா நடிக்க வேண்டியது இருக்கடா. ஒத்துக்கிட்டாங்க, உங்க கூட வர போறாங்க. கட்டாயப்படுத்த கூடாது. நோக்கம் வந்து உங்களை பிரிக்கணுங்கிறதுப்பா. ஆனா நீங்க செய்யறது தப்பு. ஓகே, உங்க ஃபியூச்சருக்காக. ஓகே தம்பி? எதையுமே பேசி இது பண்ணாதீங்க, மனசு குழப்பாதீங்க. நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. இவா எப்படி இருக்க பாரு, நீ உட்காருங்க. எப்படி இருக்க பாரு, உனக்கு புடவை கூட கட்ட தெரியல. வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். Thank you. ஓ மோதிர கையில ஒரே ஒரு குத்து குத்திர. ஏதோ சென்டிமெண்டா கேக்குறானே, குத்து குத்துங்க. அப்படியா?